அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நவம்பர் 24 மார்க்கெட்டில் யூஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. நாங்கள் எந்த ஷேரையும் வாங்கவோ விற்கவோ ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களோட துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்றவங்க ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு யூஏஇ ஷேர் மார்க்கெட்ஸ் ஒரு ஃப்ளாட்டாகவே முடிவடைந்திருக்கு. அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 23.46 புள்ளிகள் சரிவடைந்து 9771.91 முடிவடைந்திருக்கு. துபாய் ஃபைனான்சியல் மார்க்கெட் 4.71 புள்ளிகள் சரிவடைந்து 5830.85 முடிவடைந்திருக்கு. இன்னைக்கு அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அலஃப் எஜுகேஷனல் ஹோல்டிங்ஸ் 1.14 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 14.91% உயர்வு. 2.0 2.72 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 4.21% உயர்வு. கல்ஃப் சிமெண்ட் 0.97 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 2.63% உயர்வு. NMDC எனர்ஜி 2.40 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 2.56% உயர்வு. பேங்க் ஆஃப் ஷார்ஜா 1.27 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 2.41% உயர்வு. இன்னைக்கு அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஆனான் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 3.33 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 10% வீழ்ச்சி. ராசல் கைமா செராமிக்ஸ் கம்பெனி 2.33 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 6% வீழ்ச்சி. அபுதாபி நேஷனல் ஹோட்டல்ஸ் கம்பெனி 0.40 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 4.9% வீழ்ச்சி. அல்ஃபா தாபி ஹோல்டிங்ஸ் 8.8 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 3.5% வீழ்ச்சி. அபுதாபி இஸ்லாமிக் பேங்க் 20.20 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 3.3% வீழ்ச்சி. துபாய் ஃபைனான்சியல் மார்க்கெட்டில் இன்னைக்கு டாப் கெயின்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். துபாய் ரெசிடென்ஷியல் ரீட் 1.27 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 4.1% உயர்வு. அல்சலாம் சூடான் பேங்க் 0.59 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 3% உயர்வு. துபாய் கமர்ஷியல் பேங்க் 9.40 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 2.73% உயர்வு. துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 3.30 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 2.17% உயர்வு. எமிரேட்ஸ் சென்ட்ரல் கூலிங் கம்பெனி 1.57 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 2% உயர்வு. துபாய் ஃபைனான்சியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். கல்ஃப் நேவிகேஷன் கம்பெனி 7.61 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 10% வீழ்ச்சி. எக்திதாப் ஹோல்டிங் 0.62 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 9.8% வீழ்ச்சி. நேஷனல் சென்ட்ரல் கூலிங் கம்பெனி 3.04 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 3.8% வீழ்ச்சி. அமலாக் ஃபைனான்ஸ் 1.6 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 2.4% வீழ்ச்சி. ஷுவா கேபிட்டல் 0.25 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 2.34% வீழ்ச்சி. இன்னைக்கு யூஏஇயில் ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அல் ராம்ஸ் புரோக்கிங் கம்பெனி சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கம்பெனின்னு பார்க்கலாம். அட்னாக் ஆயில் கம்பெனி 3.76 கிராம்ஸ் க்ளோசிங் ப்ரைஸ். எஸ்டர்டே க்ளோசிங் ப்ரைஸ் இது ஃபேர் ப்ரைஸ் 4.40 கிராம்ஸாக இருக்குது. அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனி 5.20 கிராம்ஸ் க்ளோசிங் ப்ரைஸ். ஃபேர் ப்ரைஸ் 6.10 கிராம்ஸ். அபுதாபி போர்ட்ஸ் 4.39 கிராம்ஸ் க்ளோசிங் ப்ரைஸ். ஃபேர் ப்ரைஸ் 7.20 கிராம்ஸ். பரூஜ் 2.51 கிராம்ஸ் க்ளோசிங் ப்ரைஸ். 3.20 கிராம்ஸ் ஃபேர் ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்க் 16.04 க்ளோசிங் ப்ரைஸ். ஃபேர் ப்ரைஸ் 15.85 கிராம்ஸ். E&D 18.02 கிராம்ஸ் க்ளோசிங் ப்ரைஸ். 22.50 கிராம்ஸ் ஃபேர் ப்ரைஸ். அட்னாக் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சர்வீஸ் கம்பெனி 5.55 கிராம்ஸ் க்ளோசிங் ப்ரைஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 6.4 கிராம்ஸ். இன்னைக்கு மிடில் ஈஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஒரு மிக்சட் பேக்காகவே இருந்திருக்கு.
அதுக்கான காரணம் ஆயில் ப்ரைஸஸில் இன்னும் சின்ன ஒரு கரெக்ஷனில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபெட்டோட ரேட் கட் பெட்ஸு ரேட்டு கட் ஆகும்னு சொல்லி இன்னும் அதோடைய பர்சன்டேஜஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா யுக்ரைன் பீஸ் டீலு நேற்று நைட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனாலையும் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது, மிக்சடாக இருக்குது. மைரா ரியல் எஸ்டேட் அவங்களுடைய பிராண்ட் நேமை ரீபிராண்ட் பண்ணுறாங்க, மைரா இன்டர்நேஷ்னல்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சிஓவா ஆல்டோ டி ஜாகர்ன்றவரை நியமிச்சிருக்காங்க. அவங்க 30 பிரான்ச்சை வேர்ல்டு வைடாக எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. ஜெனரல் சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி எமிரேட்ஸ் என்பிடியோட ஒரு பேமெண்ட் ரிலேட்டடான பார்ட்னர்ஷிப்புக்கு வந்திருக்காங்க. இது என்னன்னா, ஜெனரல் சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டியோட அவங்க எல்லா பேமெண்ட்ஸையுமே அப்கிரேட் பண்ணி அந்த பேமெண்ட் கேட்வேஸை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கான ஒரு பார்ட்னர்ஷிப்பில் எமிரேட்ஸ் என்பிடியோட வந்திருக்காங்க. பிஓ பேங்க் யூஏயில் ஃபஸ்ட் டைமாக ஷேர்டு பேங்கிங் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க ஃபார் ஃபேமிலிஸ். என்ன காரணம்னா, அடுத்த வருஷம் யூஏஇ அடுத்த வருஷத்தை ஃபேமிலி இயராக கொண்டாட போகிறாங்க. அந்த காரணத்தினால வியோ ஒரு புது சிஸ்டத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, ஃபேமிலியில் எல்லாருமே அவங்களுடைய அக்கௌண்ட்ஸை டுகெதராக அந்த வியோ பேங்க்கில் வச்சுருக்கிற அக்கௌண்ட்ஸை அவங்க கிளப் பண்ணி எல்லாருமே அந்த அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணி அதில் அக்கௌண்ட்டுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எப்படி போயிட்டுருக்குன்னு அவங்க அதை பார்த்துக்கிட முடியும். ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்க் $1 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு ஈக்குவலான டயர் 1 இன்ஸ்ட்ருமெண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. டயர் 1 இன்ஸ்ட்ருமெண்ட்னா டயர் 1 பாண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதோடைய ஃபிக்ஸட் ரேட் 5.875% நிர்ணயிச்சிருக்காங்க. அபுதாபி போர்ட்ஸ் குரூப் மஸ்தார் குரூப்போட ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கு சைன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, ஆஃப்ஷோரில் விண்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கான அட்வான்ஸ்மெண்ட்டுக்காக ஆனான் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியோட போர்டு கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. கேஷ் கான்ட்ரிபியூஷனாக 500 மில்லியன் திராம்ஸாகவும் இன்கைண்ட் கான்ட்ரிபியூஷனாக 1.8 பில்லியன் திராம்ஸ் வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அபுதாபி ஏவியேஷன் குரூப் பிரிசைட் ஏஐ ஹோல்டிங் கம்பெனியோட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. இந்த அபுதாபி ஏவியேஷன் குரூப் அபுதாபி யூஏஇயில் ஹெலிகாப்டர் சர்வீஸ் கொடுக்குற கம்பெனி. என்ன காரணத்துக்காக இவங்க இந்த MOU சைன் பண்ணியிருக்காங்கன்னா, யூஏஇயில் ஏஐ டிரைவன் ஏவியேஷனை பூஸ்டப் பண்ணுறதுக்காகவும் 4.0 ஏஐ எக்கோசிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் இந்த MOU சைன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டிஸ் அப்டேட், யூஏஇ கோல்டு ப்ரைஸ் அப்டேட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.